ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த நரமுடியெலாம் இருக்குல்ல, விட்டமின் குறைபாடால் வர நரமுடியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி கருப்பாக மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அந்த பிளாக் ஹேராக மாற்ற முடியும், நேச்சுரலாக எப்படி மாற்ற போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் பாருங்கள், மருதாணி செடி வீட்டு முன்னாடி ரொம்ப கொழு கொழுன்னு இருக்குங்க. மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதை நம்ம பொறிச்சு எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே எடுத்துக்கிட்டனால கொழுந்து தலையாக பார்த்து எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், 2 கைப்பிடிக்கு மேலே எடுத்து வச்சுருக்கேன். இது நான் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சுட்டேங்க. இது நம்ம வீட்டிலையே மருந்து அடிக்காமல் இது ஆர்கானிக் முறையில் வர இந்த மருதாணி செடிங்கனால ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரிசலாங்கண்ணிலேயும் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஆனால் வந்து இது பார்த்திங்கன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் நிறைய தண்ணி எங்கே அதிகமாக இருக்கும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது இருக்கும். இது வந்து ஈஸியாக எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை தான். இதோட மருத்துவ குணங்களை நமக்கு தெரியாமலேயே விட்டுட்ருக்கோம். நம்ம இதை அசால்ட்டாக வந்து கண்டுக்கிறது கிடையாது. ஆனால் இதை பார்த்திங்கன்னா ஃபாரினர்ஸ்லாம் இதை வந்து ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாக அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த கரிசலாங்கண்ணி பார்த்திங்க அப்படின்னா நம்ம தலைமுடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கலராக சேஞ்ச் பண்ணுறதுக்கு, எண்ணெய் முடி நல்லா வளர்கிறதுக்கு, அப்புறம் டேண்ட்ரஃப் எல்லாம் போகிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கரிசலாங்கண்ணி. நான் வந்து அப்படியே செடியோடே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வீட்டுக்கிட்ட தான் நாங்கள் பறித்து எடுத்தோம். ஸோ வந்து அந்த குச்சியெல்லாம் நீக்கிட்டு தலையை மட்டும் தனியாக போட்டு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன். அந்த குச்சியெல்லாம் போட்டோம் அப்படின்னா நான் வந்து கல்லில் அரைக்க கிடையாது, மிக்ஸி ஜாரில் தான் போட்டு அரைக்க போகிறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ குச்சி இருக்குது. அதனால் வந்து நமக்கு இந்த குச்சியெலாம் அரையாது. ஸோ நம்ம தனியாக வந்து பிரித்து எடுத்துக்கலாம். கீரை எப்படி நம்ம பிரிக்கணும் அது மாதிரி லீஃப் மட்டும் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டேன். இவ்வளோ வந்திருக்கு. இன்றைக்கி வந்து குவான்டிட்டி அதிகமாகவே இருக்குது. நம்ம நல்லா ஹேர் ஃபுல்லும் அப்ளை பண்ணோம் அப்படின்னா எல்லா முடியும், ஒரு முடி இல்லாமல் எல்லா முடியுமே நல்லாவே பிளாக் கலராக சேஞ்ச் ஆகும். இந்த சேஞ்சஸ் கண்டிப்பாக ரிசல்ட்டோடு நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி எல்லாமே இந்த கரிசலாங்கண்ணியே நல்லா க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன், வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா மண்ணாக இருந்துச்சு. மண்ணோட போட்டோம் அப்படின்னா நம்ம தலையிலலாம் வந்துட்டு மண் ஒட்டிக்கும். இதுக்கு வந்து நம்ம ஆஃப்டர் வாஷ் வந்து ஷாம்பெல்லாம் போடணுன்னு அவசியம் கிடையாது. இந்த தலையை அப்ளை பண்ணால் மட்டும் போதும். இங்கே பாருங்கள், இந்த தலையை நான் கசக்கி கையில் வந்து தேய்ச்சி காட்டுற பாருங்கள். அது எப்படி அந்த சாறு பார்த்திங்க அப்படின்னா பிளாக் கலரில் வரும். தெரியுதுங்களா? பாருங்கள், இந்த தலை வந்து ரொம்ப லேசியாக இருக்கும். மொரன்னு இருக்கிறதுனால நமக்கு சீக்கிரம் அரைப்பட்டுரும். ஆனால் இவ்வளோ தலையும் சேர்த்து அரைச்சோம்னாலும் ஒரு பிடி அளவுக்கு தான் வரும். நீங்களே பாருங்களேன், நான் அரைச்சிட்டு வேணால் எடுத்து காமிக்கிறேன். கொஞ்சோண்டு தாங்க வந்திருக்கும். மருதாணி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அரைகிறதுக்கு லேட் ஆகும். ஆனால் இந்த இது வந்து அப்படி கிடையாது, சீக்கிரம் வந்து அரைஞ்சிரும் மிக்சியில். ஏன்னா இந்த தலை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு மாதிரி சொனையோட ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கும். சீக்கிரம் அரைஞ்சிரும். ஆனால் மருதாணி தலை அப்படி கிடையாது. பாருங்கள், சீக்கிரம் அரைஞ்சிருச்சு. பாருங்கள், எவ்வளோ தலை போட்டோம், ஆனால் இவ்வளோ தான் இருக்குது. பார்த்தீங்களா? மிக்ஸி ஜாரில் கூட வரல, அந்தளவுக்கு தான் இருக்குது. அதுக்கப்புறம் நான் மருதாணி வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். எங்கள் வீட்டு மருதாணி செடி பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாவே சவக்குங்க. நல்லா லைட்டாக ஒரு 1/2 ஹவர் வச்சுருந்தா கூட நல்ல ஒரு கலர் கொடுக்கும். அந்த அளவுக்கு தான் எங்கள் மருதாணி செடி இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. மருதாணியும் இந்த கரிசலாங்கண்ணி மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். நம்ம மிக்சிலேயே ஆகட்டும் இல்லது நம்ம ஆட்டங்கல்லில் ஆட்டும் போது எதில் ஆட்டும் போது கொஞ்சம் தண்ணி விட்டுக்கணும். ரொம்ப தண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா ஹேரில் வந்து அப்ளை பண்ணும்போது ஒட்டாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம இந்த அரைக்கிறதுல மட்டும்தான் பக்குவமே இருக்குதுங்க. தலை பறிக்கிறதுல கூட கிடையாது. இது வந்து நல்லா அரைக்கிறதுலேயும் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் மேட்ரே இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைஸாக அரைக்கணும். மருதாணி அரைக்கிற கேர்ள்ஸ்க்குலாம் தெரியும். மருதாணி அரைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது வந்து அடியில் போயிட்டு நம்ம மிக்ஸியில் அரைக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அடியில் இருக்கிற தலை மட்டும் தான் மையும், மேலே இருக்கிறது அரையாது. ஸோ நம்ம அந்த அடியில் இருக்கிறத எடுத்து மேலே விட்டுட்டு மேலே இருக்கிறது கீழே போட்டு அப்படி மாற்றி அரைக்க வேண்டியது இருக்கும். இங்கே பாருங்கள், ஓரளவுக்கு அரைஞ்சிருச்சு. நல்லா வந்து அந்த தலையெல்லாம் முழுசாக இருக்கவே கூடாது. நல்லா நெகு நம்ம சட்னி ஆட்டுவோம்ல, அந்த மாதிரி மருதாணி ஆட்டுற கேர்ள்ஸ்க்குலாம் தெரியும். அந்த பதத்தில் வந்து ஆட்டி எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், நான் தண்ணி விட்டு அரைச்சேன். இந்த மாதிரி ஒரு தண்ணி கலந்த மாதிரி இருக்கணும். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. ரொம்ப கெட்டியாக இருந்தோம் அப்படின்னா தலைக்கு அப்ளை பண்ணும்போது ஒட்டாது. ஹேரில் அப்படியே திப்பி கீழே விழுகும். ஸோ வந்து அந்த ஒரு பதத்தில் எடுக்காமல் தண்ணியும் அந்த ஒரு திக்னஸ் இருக்கணும். ரெண்டுமே கலந்த மாதிரி ஒரு பதத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் ஹப்பியோட ஹேர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பாருங்கள், நரமுடி அதிகமாக இருக்குது. சின்ன வயசுலேயே வந்துட்டு நரமுடி வந்துடுச்சான். இது விட்டமின் குறைபாடலான்னு சொன்னாங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே நரமுடிங்க எல்லாமே. அது வந்து மேலெல்லாம் நரமுடி இல்லை, ஆனால் வேர்க்கால்களெல்லாம் பார்த்திங்கன்னா நரைச்சிடுச்சு.
தாடி முதற்கொண்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, வயசு வந்து ரொம்ப கம்மி தான். ஆனா வந்து எல்லாமே நரைச்சிருக்கு. ஸோ வந்து இதுக்கு ஒரு ரெமெடி தான் வந்து நாங்க ட்ரை பண்ணிட்டுருக்கோம். இதனா நான் பெஸ்ட்டு ரிசல்ட் குடுக்குதுங்க. நீங்களே கண் குளிர கண்டிப்பா பார்ப்பீங்க. இங்க பாருங்க அப்ளை பண்ணி விட்டுருக்கேன். நான் தான் அப்ளை பண்ணி விடுவேன். எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா, நான் என் ஹஸ்பண்ட் வந்து வெளியில தங்கி வேலை பார்த்துட்டுருக்காரு தூத்துக்குடியில. ஸோ அவர் வந்து வீட்டுக்கு 15 டேஸ் ஒன்ஸ் வருவாரு. அவர் வரும்போதெல்லாம் நாங்க வந்து இதே மாரி கண்டிப்பா ட்ரை பண்ணிடுவோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு 1 மந்த் இப்படி தான் வந்து செட் ஆகும் ஃபேஸ்க்கு ஹேருக்கு. அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அப்ளை பண்ணி ஒரு 1 மந்த் வந்து நம்ம தலைக்கு வந்து நல்லாவே ஒரிஜினலா வந்து ஹேர் வந்து பிளாக்கா இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் பழையபடி ஆயிடும். மறுபடியும் நம்ம அப்ளை பண்ணணும். இது மாரி தான் பண்ணிட்டுருக்கோம். ஆனா பர்மனென்ட்டா இது வந்து ரிசல்ட் குடுக்குமானா இல்ல. டெம்பரவரி ரிசல்ட் தான். ஆனா இது பார்த்திங்கன்னா, நமக்கு டை இதெல்லாம் அடிச்சு நம்ம இந்த கெமிக்கல் கலந்த ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹேர் ஃபால் தான் ரொம்ப அதிகமாகும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நீங்க பெஸ்ட் ரெமெடி இத ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு எடுத்துட்டு, நம்ம ஒரே ஒரு முடி கூட விடக்கூடாதுங்க. நம்ம நல்லா இந்த வேர்க்கால்கள்லாம் இந்த எசன்ஸ் பார்த்திங்கன்னா, நல்லா இறங்குற அளவுக்கு ஃபுல்லாவே அப்ளை பண்ணி விட்டுக்கணும். நம்ம அப்ளை பண்ணுற விதத்தில தான் இருக்கு. எப்படி வந்துட்டு ஹேர்ல வந்து எல்லாம் உள்ள இறங்கு நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு தெரியுதா இல்லையோ, அங்க அப்ளை பண்ணிட்டு உட்காந்துருக்காங்களா அவங்களுக்கு தெரியும். ஏன்னா, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா, நல்லா கூலிங்காவே இருக்கும். மருதாணி ரொம்ப குளிர்ச்சி தானே! அதெல்லாம் போடும்போது பார்த்திங்கன்னா, நல்லா கூலிங்காவே இருக்கும். நீங்க வந்து நெறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். மருதாணி போடுறதுனால வந்து சிவப்பாயிடுமோ, தலையெல்லாம் ஹேர்லாம் வந்து சிவப்பாயிருமோன்னு கேட்டா, கண்டிப்பா கிடையவே கிடையாது. இது பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு ரிசல்ட் குடுக்கும். ஆனா வந்து ஒரு 20 டேஸ் சம்திங் மேல போச்சு அப்டின்னா, கலர் மறுபடியும் பழையபடிக்கு ஆக ஆரம்பிச்சுருங்க. மறுபடியும் நீங்க வந்து இதே மாரி அப்ளை பண்ணி தான் ஆகணும். இல்ல அப்டின்னா, நீங்க எப்பயும் போல பழையபடி விட்டுட்டீங்க, யூஸ் பண்ணாம விட்டுட்டீங்க அப்டின்னா, பழைய மாரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ட்டலாம் சொல்லக்கூடாது நீங்க. இப்டி வந்து இவங்க சொல்லி போட்டேன் ஒண்ணும் ஆகல அப்டி சொல்லிட்டு, அது நீங்க மறுபடியும் கன்டினியூஸா பண்ற மாரி இருந்ததுன்னா, நீங்க பண்ணிக்கலாம். ஆனா நேச்சுரலா இருக்குங்க. நம்ம இந்த மாரி கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணாம, இது யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்டின்னா, நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி. நம்ம ஹேரும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ஹேர் ஃபால்லாம் கூட ரொம்பவே தடுக்குங்க. இது வந்து நம்ம எண்ணெய் ஆட்டுறதுக்கு கூட இந்த கரிசலாங்கண்ணி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஃபுல்லாவே நான் அப்ளை பண்ணி விட்டுட்டேன். எப்பவுமே இப்டி தான் அப்ளை பண்ணி விடுவேன். ஒரே ஒரு நரமுடி கூட விடாம தலை அந்த வேர்க்கால்ல இருக்குல்ல, அதுலேருந்து அப்ளை பண்ணி எல்லாம் மேல ஃபுல்லுமே நல்லா அப்ளை பண்ணிட்டு வருவோம். அது பார்த்திங்கன்னா, அந்த சாறு ஒழுகிட்டே இருக்கும். அது நம்ம ஒரு துண்டு வச்சு தொடச்சிட்டே இருக்கணும். நம்ம அத அப்ளை பண்ணி பார்த்திங்க அப்டின்னா, ஒரு 1 ஹவர் 1/2 ஹவருக்கு மேல இருந்தாலும் கம்மியா வச்சிருக்கக்கூடாது. ஒரு 1/2 ஹவருக்கு மேல தலையில வச்சுட்டுருக்கு. இது ரொம்ப நேரம் வச்சுட்டுருக்கனால ஒரு வந்து நமக்கு தீங்கும் கிடையாது. இதோட சைட் எஃபெக்ட்லாம் பார்த்திங்கன்னா, எதுவுமே கிடையாது. நல்லா குளிர்ச்சி தான். ஆனா வந்து ரொம்ப கூலிங்கான உடம்பு அப்டின்னா சளி பிடிச்சிரும். ஸோ வந்து நம்ம ஒரு 1/2 ஹவர் கரெக்ட்டா இருக்கும். 1/2 ஹவர் வச்சிருந்து ஹேர் வாஷ் பண்ணிடலாம். நீங்க ஷாம்பெல்லாம் எதுவுமே போட்டு வாஷ் பண்ணணும்னு தெரியல. நெறைய தண்ணி ஊத்தி வாஷ் பண்ணுங்க. இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு ஆஃப்டர் ரிசல்ட் பாருங்க. செம்மையா இருக்கு. கருன்னு இருக்கு பார்த்தீங்களா? அந்த நரமுடியெல்லாம் ஒண்ணு கூட கிடையவே கிடையாது. சூப்பரா இருக்கு பாருங்க. அப்படியே மருதாணி ஸ்மெல்லாம் பக்கத்துல போனாவே அவ்வளோ சூப்பரா வருதுங்க. இங்க பாருங்க நேச்சுரலா நீங்களே பாருங்க. நான் வந்து பொய்யெல்லாம் சொல்ல கிடையாது. நான் வந்து கண் முன்னாடியே போட்டு தான் காமிச்சேன். நான் வந்து நெறைய டைம் எங்க ஹஸ்பண்ட் இத ட்ரை பண்ணிட்டுருக்காரு. ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்டும் சூப்பரா இருக்கு. அதனால தான் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.